திமுக வேட்பாளரும் அதிமுக வேட்பாளரும் தன்னை பற்றியே தொடர்ந்து பேசி வருவதாக கூறியுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக ஆட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்? 33 மாத காலமாக அவர் என்ன செஞ்சிருக்காரு? பெண்களுக்கு பாதுகாப்பு வந்திருக்கா? தமிழ்நாட்டில் ஒரு பெண் தைரியமாக வீதியிலே நடக்க முடியுமா? இல்ல கோயம்புத்தூர் போற பெரும் நகரத்தில் கஞ்சா இல்லை என்பதை உறுதிப்படுத்த முடியுமா? இத்தனை இளைஞர்கள் மாணவர்கள் இருக்கக்கூடிய ஊரில் கஞ்சா புழக்கம் இல்லை, போதை கலாச்சாரம் இல்லை. வந்த பிறகு என்ன சாதனை பண்ணியிருக்காருங்க? டாஸ்மார்க்கை உயர்த்தியிருக்காரு, 50,000 கோடி தொற்றுச்சு. கடன் 8,23,000 கோடியை தொற்றுச்சு. இது போன்ற மோசமான ஆட்சி இந்திய அரசியலை யாருமே நடத்தியது. அதனால் இந்த முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மோடியை பற்றி பேசுவதுதான் வேடிக்கையாக இருக்கு. இத்தனை காலமா தமிழக அரசியல்ல திமுகவும் அதிமுகவும் சண்டை போட்டுக்குவாங்க. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எதற்கு கோயம்புத்தூர்ல 2 வேட்பாளர்களும் அண்ணாமலை புராணம் பாடிட்டு இருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சி புராணம் பாடுறாங்க, மோடி ஐயா புராணம் பாடுறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி பாடுறாங்க. 2002 22 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூருக்கு எப்படி 2 தகரப்பெட்டியை கொண்டு வந்தேனோ இன்னைக்கும் அதே மனநிலைமையில் இருக்கு. இன்னைக்கு இதே கோயம்புத்தூருக்கு நம்முடைய கட்சியின் சார்பாக, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக எனக்கு எல்லா அடையாளத்தையும் கொடுத்த கோயம்புத்தூருக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ணாமலை என்கின்ற மனிதனுக்கு அடையாளம் கொடுத்தது கோவை. கிராமத்து மனிதனாக வந்து ஒரு பொறியாளனாக மாற்றியது கோவை. எனக்கு மனைவி கிடைத்தது கோவை, சொந்தங்கள் கிடைத்தது கோவை, வாழ்வது கோவை. ஸ்மார்ட் சிட்டியில் அதிமுக கொள்ளடித்த லிஸ்ட்டை வெளியிடலாமா? 40 ரூபா ஃபெனாயில் 400 ரூபா இல்லைங்களா? கார்பரேஷன்ல லிஸ்ட்ல வெளியிடுவோமா? பத்திரிகை செய்தியில் இது 830 கோடின்னு போட்டீங்க. அது என்னை பொறுத்தவரை 1000 கோடியை தாண்டும். என்னதான் பணமழை இங்கே பொழிந்தாலும் கூட மக்களுடைய அன்பு மழை தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீதும் பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் தான் இருக்கு. இன்னைக்கு கோயம்புத்தூருடைய பாலம் பார்த்தீங்கன்னா பரமபத பாலம். எங்க ஏறினீங்கன்னா எங்க இறங்குவீங்கன்னு தெரியாது. கனெக்ஷன் எங்க, ஜாயிண்ட் எங்கன்னு யாருக்கு தெரியாது. இந்த பரமபதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு விளையாட்டு விளையாடுவாங்க, வால் பட்டுச்சுன்னா கீழே வரணும். அந்த மாதிரி தான் பாலம் அங்கங்க தொங்கிட்டு இருக்கு. ஏன்னா கமிஷனுக்காக கட்டப்பட்ட பாலங்கள் அல்ல, மக்களுடைய நோக்கத்திற்காக தேவைகளுக்காக கட்டப்பட்ட பாலம் இல்லை. இதே திட்டத்தை மல்டி மாடல் 3 அடுக்கு கொண்டு வரலாம். இதே திட்டத்தை ஒரே பாலத்தை வேற மாதிரி சிந்தனையில கொண்டு வரலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.